லீ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 9 அன்று நடைபெற்ற இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இண்டி கூட்டணியின் வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை வீழ்த்தி துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மொத்தம் பதிவான வாக்குகள் 767. 782 வாக்குகளில் 767 வாக்குகள் பதிவாகியிருந்தன. 15 பேர் புறக்கணிப்பு செய்துள்ளனர். பிஜு ஜனதா தளம் மற்றும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஆகிய கட்சிகள் புறக்கணிப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தன. பதிவான 767 வாக்குகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 ஆண்டுகளுக்கு பின் உயர் பதவியில் ஒரு தமிழர் 2002 முதல் 2007 வரை டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு அந்த உயர் பதவியில் அமர்வதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு பெருமையான நிகழ்வாகும். திருப்பூர் டு டெல்லி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்து வந்த பாதையை தற்போது காணலாம். சிபி ராதாகிருஷ்ணன் 1957 அக்டோபர் 20 அன்றைய கோவை மாவட்டம் திருப்பூர் அருகே உள்ள சந்திராபுரத்தில் பொன்னுச்சாமி ஜானகி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவருமான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போலவே வரவேண்டும் என்று இவருக்கு ராதாகிருஷ்ணன் என்று பெயர் வைத்தனர் அவரது பெற்றோர். இவர் இளம் வயதில் RSSல் பயணித்தார். பின்பு ஜனசங்கத்தில் இணைந்து பணியாற்றினார். பின்னர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மற்றும் அத்வானி ஆகியோர் தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்றினார். 1998 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1999 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அதே கோவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2004, 2014, 2019 ஆகிய பாராளுமன்ற தேர்தல்களில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகளில் தோல்வியை தழுவினார். வெற்றி தோல்வி என்று எதை கண்டு மாறாத ஒரு கள போராளியாக திகழ்ந்தவர்தான் சிபி ராதாகிருஷ்ணன். 2003 முதல் 2006 வரை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்தார். அந்த நாட்களில் மாநிலம் முழுவதும் ரத யாத்திரை நடத்தி கட்சியை பலப்படுத்தினார். கயிறு வாரிய தலைவராக 2 முறை இருந்துள்ளார். 2023 முதல் 2024 வரை ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கவர்னராக பணியாற்றியுள்ளார். அந்த காலகட்டத்தில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு கூடுதல் கவர்னராகவும் இருந்துள்ளார். 2024 ஜூலை முதல் தற்போது வரை மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றி வருகிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெகதீசன் பதவி விலகியதை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். அதன் பின் நடந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு லீ நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.